மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பைசா மாஸ்டர் தமிழ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த x/2 பத்தி நான் போட்டிருந்த வீடியோவில் நிறைய கமெண்ட் கேட்டிருக்கீங்க. மேபி அந்த கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணா இன்னுமே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரியலாம் அப்படிங்கிறதுனால இந்த கேள்விகளுக்கு நம்ம இன்னைக்கு பதில் சொல்லுவோம். ஓகேங்களா? ஏன்னா முக்கியமா அந்த x/2ங்கிறது நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணியிருக்கீங்க, நிறைய பேர் புரியலன்னு கேட்டிருக்கீங்க, நிறைய பேர் நான் பண்ணது கரெக்டான்னு கேட்டிருக்கீங்க. ஸோ எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னா, இந்த மாதிரி இந்த x/2 மாதிரியான கான்செப்ட் எல்லாம் சைக்ளிக் செக்டாருக்கு ஒர்க் அவுட் ஆகுமா? சைக்ளிக்கல் செக்டார் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி வேதாந்தா மாதிரி அப்படின்னுட்டு. x/2ங்கிறதே முதல்ல ஒரு 100% கால்குலேஷனே கிடையாது, அது ஒரு அப்ராக்சிமேட் கால்குலேஷன் தான். அப்படி இருக்கும்போது சைக்ளிக்கோட கம்பேர் பண்ணீங்கன்னா என்ன மிஞ்சி போனா ஒரு 10-15% டிஃபரன்ஸ் காட்டலாம். உங்களுக்கு எப்பவுமே என்னன்னா கன்சிஸ்டன்டான இன்கம் வரக்கூடிய நிறுவனங்களா அப்படின்னு பார்க்கணுமானா சைக்ளிக்காகவும் இருக்கலாம், நான் சைக்ளிக்காகவும் இருக்கலாம். பட் கன்சிஸ்டன்ட் இன்கம் ஓரளவு ஜட்ஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா கன்சிடர் பண்ணலாம். இந்த x/2ங்கிறது அப்ளை பண்ணிக்கலாம். சைக்ளிக் அண்ட் நான் சைக்ளிக்ல கன்சிஸ்டன்ட் இன்கம் இருக்கக்கூடிய எந்த ஒரு கம்பெனியும் நம்ம செக் பண்ணலாம் x/2ல. அடுத்தது ஜெய் என்ன கேட்டிருக்காருன்னா, எனக்கு இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப கஷ்டமா இருந்தது. நான் 3 முறை இந்த வீடியோ பார்த்தேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா நானே போட கத்துக்கிட்டேன். ஏன்னா அப்போலோ இந்த மாதிரியான கோஃபோர்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது இப்போ எனக்கு தெளிவு கிடைச்சிருக்கு. நான் இனிமே இதை கண்டினியூ பண்ண ரொம்ப நன்றின்னு போட்டிருக்காரு. இது இதுதான் சரின்னு கிடையாது. There are several strategies left in the market. அதுல ஏதாவது ஒண்ணு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜில நம்ம வாங்கக்கூடிய சில ஸ்டாக்ஸ் ஃபிட் இன் ஆகுமா? ஏன்னா இப்போ சைக்ளிக் இப்போ கேட்ட கேள்வி கரெக்ட். சைக்ளிக்கு இது செட் ஆகுமா? இந்த ஸ்ட்ராட்டஜி கன்சிஸ்டன்ட் இன்கம் இருக்கக்கூடிய கேஸுக்கு தான் செட் ஆகும். அப்போ சைக்கிளுக்கு எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி வேலை செய்யும்? இப்போ ஒரு கம்பெனி இப்போ திடீர்னு எக்ஸ்பேன்ஷன் போறாங்க, அப்போ அதுக்கு செட் ஆகுமானா ஆகாது. உண்மையிலேயே எக்ஸ்பேன்ஷனுக்கு போற கம்பெனிக்குள்ள நீங்களா கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு, ஓகே இதெல்லாம் எக்ஸ்பேன்ஷன், இப்போ 100 பிரான்ச்சஸ் இருக்கு, இன்னும் அவங்க 100 பிரான்ச் ஆட் பண்ண போறாங்கன்னா அப்போ 200 பிரான்ச்சுக்கான ரெவென்யூ வரும். அதில் நீங்க கரெக்டா போட்டு கனெக்ட் பண்ணீங்கன்னா x/2 கண்டிப்பாவே ஒர்க் அவுட் ஆகும். மதன்ராஜ் என்ன கேட்டிருக்காருன்னா, இந்த இமாமி, கேஇசி இன்டர்நேஷனல், ஃபினோலெக்ஸ் கேபிள்ஸ், ஃபினாலெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்ல ஃபினாலெக்ஸ் கேபிள்ஸ் இதை அனலைஸ் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அனலைஸ் பண்றதுக்கு உண்மையிலே டைம் இருக்கும்போது நான் கண்டிப்பா பண்ணி தரேன். இப்போதைக்கு இதுக்குள்ள இருக்கக்கூடிய முக்கியமான விஷயத்த மட்டும் சொல்லிடுறேன். இந்த இமாமி பிலோ ஆவரேஜ் கம்பெனி, சரிங்களா? பிலோ ஆவரேஜ் க்ரோத் தான் இருக்கும். கம்பெனி பிலோ ஆவரேஜ் இல்லை, க்ரோத் பிலோ ஆவரேஜ், நம்ம எதிர்பார்க்கறத விட கொஞ்சம் கம்மியாக வரும். அடுத்த கேஇசியுமே பிலோ ஆவரேஜ் கம்பெனி தான், அதுவுமே நம்ம கன்சிடரபிள் ஸ்டேஜ்ல இல்லை. ஸோ ஃபினாலெக்ஸ் ஓகே, நீங்க சொன்னதுல ஓரளவுக்கு அபவ் ஆவரேஜா இருக்கு. ஸோ கரெக்டான பிரைஸ் என்னங்கிறது x/2ங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணி கூட நீங்க என்ன பண்ணலாம், கன்சிடர் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஹாப்பியஸ்ட் மைண்ட் டெக் பத்தி சொல்லுங்கன்னு சுக்கூர் கேட்டிருக்காரு. எனிவே அதுவுமே என்ன கேட்டா பிலோ ஆவரேஜை விட மோசமான பொசிஷன்ல தான் இப்போ அவங்களோட ரெவென்யூ க்ரோத். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் சில ஸ்டாக்குக்கு பக்கம் போவாதீங்கன்னு இல்லை. அதாவது ஒரு 15 சிங்கிள் டிஜிட்ல இருக்க கம்பெனில 15% கீழே இருக்க க்ரோத் இருக்கக்கூடிய சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட் இருக்கக்கூடிய கம்பெனி பக்கம் போவாதீங்கன்னு சொல்ற கேஸ்ல இது ஒன் ஆஃப் த கம்பெனி தான். அதனால என்ன கேட்டால் இதெல்லாம் பெட்டர் டு அவாய்ட். x/2 ப்ரைஸை விட அதிகமான காஸ்ட்ல இப்போ இருக்கிற மாதிரி தெரியும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது ப்ராஃபிட் க்ரோத் ரொம்ப ஸ்லோ அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். கவியர்ஸோ கிட்டத்தட்ட அதே தான் கேட்டிருக்கிறாரு. நம்ம இப்போ சைக்ளிக்கல் செக்டாருக்கும் இது அப்ளை ஆகுமா, எப்படி நீங்க இதை அரைவ் பண்றீங்க அப்படின்னா, ஒரு சில கம்பெனியோடைய ROE, ஒரு சில கம்பெனியோடைய இயர் ஆன் இயர் க்ரோத்தை வச்சு சும்மா நம்ம நெக்ஸ்ட் ஒரு 5 இயருக்கு அசியூம் தான் பண்றோம். அசம்ஷன் தான் இது. அந்த அசம்ஷனை உங்களால பண்ண முடிஞ்சா பெட்டரா பண்ணுங்க. கோயிங் ஃபார்வர்ட் நீங்க பண்ணக்கூடிய அசம்ஷன் எவ்ரி இயர் பார்க்கும்போது ஓரளவுக்கு டேலி ஆனாலே போதும். இந்த சைக்ளிக் செக்டர் அப்படிங்கிறது எப்படின்னா, ஒரு வருஷம் கூட கொடுக்கும், குறைவா கொடுக்கும், அது மேட்டர் இல்லை. ஓவரால் பார்க்கும்போது போன 10 வருஷத்துல எப்படி குரோ ஆயிருக்கு, போன 5 வருஷத்துல எப்படி குரோ ஆயிருக்கு, இந்த கன்சிஸ்டன்சியை நீங்க என்ன பண்ணலாம்னாக்கா ஒரு வெயிட்டட் ஆவரேஜ் சொல்லுவோம் இல்லையா, இதை நீங்க எடுத்து கூட என்ன பண்ணலாம், ஃபியூச்சர்ல அடுத்த 5 வருஷத்துல என்ன மாதிரியான குரோத் இருக்கு அப்ராக்சிமேட்லி ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறத கெஸ் பண்ணிட்டு உள்ள போங்க. அப்படி தெரியலன்னா தெரியாத கம்பெனில, புரியாத கம்பெனில மோஸ்ட்லி இன்வெஸ்ட்மெண்ட் அவாய்ட் பண்றது ஃபார் பெட்டர். ஓகேங்களா? இது தெரியலன்னா உங்களால அந்த சைக்கிளிக் கம்பெனியா இருந்தாலும் சரி, கன்சிஸ்டன்ட் க்ரோயிங் கம்பெனியா இருந்தாலும் சரி, உங்களுக்கு அந்த கம்பெனியுடைய அப்ராக்சிமேட்டா கூட கண்டுபிடிக்க முடியல அந்த earning per share ஃபியூச்சர்ல எங்க போகும் தெரியலன்னா, அந்த மாதிரி கேஸ்லாம் யூ கேன் அவாய்ட் சச் ஸ்டாக்ஸ். அவ்வளவுதான். இப்போ உங்களுக்கு ரங்கசாமி ஸ்ரீனிவாசன் என்ன கேட்டிருக்காருன்னா, நம்ம இந்த மாதிரி அன்னோன் ஃபேக்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தெரியாததை ஒண்ணு பண்றதை விட நாம ஏன் அதோட மீடியன் PE அண்ட் கரண்ட் PE பேஸ் பண்ணி பை செல் பார்த்துக்க கூடாது அப்படின்னு கேட்கிறாரு. நீங்க சொல்றது கரெக்ட். எல்லா ஸ்டாக்குக்கும், நல்லா பெர்ஃபார்ம் ஆகிற ஸ்டாக்குக்கும் சரி, புவரா பெர்ஃபார்ம் ஆகிற ஸ்டாக்குக்கும் சரி, தேர் வில் பி மீடியன் PE அண்ட் கரண்ட் PE. அப்போ நீங்க மீடியன் PEக்கு கீழே அந்த ஸ்டாக் எல்லாம் உங்க போர்ட்ஃபோலியோல சேர்த்துக்கணுமானா நாட் நெசசரி. நல்லா புரிஞ்சுங்க. அந்த கம்பெனியோட இயர் ஆன் இயர் க்ரோத் அடிக்குவேட்டா இருக்கணுங்கிறதுக்கு பின்னாடி மினிமம் 15% வேணும். நீங்க கரெக்ட், நல்ல கம்பெனி, க்ரோ ஆகிற கம்பெனி ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதோட ஆவரேஜ் PEக்கு போய் நீங்க கன்சிடர் பண்ணீங்கன்னா பண்ணுங்க. ஆனா இந்த x/2க்கு பின்னாடி இருக்கக்கூடிய சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இட் இஸ் நாட் ஃபார் த ரீட்டைல் பீப்புள் ஒன்லி, இட் இஸ் ஃபார் எக்ஸாக்ட்லி டு சே இது இன்ஸ்டிடியூஷன் இப்போ ஒரு ₹1,00,000
ஸ்டாக் வாங்குறாங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஆனா அவங்க கோடி கணக்குல ஸ்டாக் வாங்குவாங்க. அப்ப கோடி கணக்குல ஸ்டாக் வாங்கும்போது 100 ரூபாய்க்கு வாங்க ஆரம்பிச்சாங்கன்னா அவங்க வாங்கி முடிக்கும் போது 150 ரூபாய் ஆயிடும். அப்ப அந்த ரிஸ்க் அவங்க எடுப்பாங்களா? எடுக்க மாட்டாங்க. அப்ப எப்ப அவங்க உள்ள வருவாங்கன்னா இந்த X/3க்கு கீழே இருக்கும் பொழுது உள்ள வந்துருவாங்க. அப்ப அந்த மாதிரி சமயங்களை தேடி வெயிட் பண்ணுவாங்க. அப்ப உள்ள வர 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 என்ன ஆகும்னா அவங்க உள்ள பம்பின் பண்ண அது X/2 நோக்கி நகரும். ஸோ X/2க்கு கொஞ்சம் முன்னாடி அவங்க ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அவ்வளோ திருப்பி மார்க்கெட் கொஞ்சம் குறையுதான்னு பார்ப்பாங்க. அப்புறம் திருப்பி கொஞ்சம் பம்பின் பண்ணுவாங்க. அப்போ அவங்களுக்கு இப்போ ஒரு 30 கோடி 40 கோடி இன்வெஸ்ட் பண்ணணும்னா 30-40 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணாலே மார்க்கெட்ல அப்ராக்சிமேட்டா 10-15% ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து என்ன ஆயிடும்? சர்றன்னு ஏறிடும். நான் எனக்கு ஒரு சில ஸ்டாக்ல 20%லாம் ஏறி இருக்கு. அது ஏன் ஏறுதுங்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சயின்ஸ் என்னன்னா இவ்வளவுதான். ஏன்னா டிமாண்ட் மார்க்கெட்ல வந்து அதை எடுக்க 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 பிரைஸ் ஏறும். ஆனா நம்மள மாதிரி ரீட்டைல் பீப்புளுக்கு அது தேவையில்லை. அதனால நீங்க சொல்ற மாதிரி ஒரு பாயிண்ட் என்னன்னா மீடியம் பில போய் வாங்கிக்கலாம். இஃப் இட் இஸ் இயர் ஆன் இயர் growth 15 and above இருந்தா மீடியம் பில போய் வாங்கிக்கலாம் இருந்ததுன்னா. ஆனா நீங்க வால்யூம் அதிகமா பண்ணுவாங்க, யாராவது நடத்துவாங்க, அந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குமா நம்ம ஸ்டாக்ல அப்படின்னா நடக்க வாய்ப்பு இருக்கான்னு தேடுறதுக்கு இந்த X/2 உங்களுக்கு உதவியா இருக்கும். ஏன்னா அப்போ X/3 X/2க்கு மீடியம்ல இருக்கும்போது பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன் வரும், இல்லைன்னா ப்ரொஃபஷனல்ஸ் வருவாங்க. அப்போ சடனா ஸ்பைக் எடுத்து ஒரு 5-10% மார்க்கெட் ஏறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. தேவையான அளவு போர்ட்ஃபோலியோ நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணி வச்சுக்கோங்கிறது தான் அதில் அர்த்தம். சரிங்களா? ஆனால் நீங்கள் கன்சிடர் பண்ணும்போது என்ன பண்ணலாம்? மீடியம் பி வச்சு கன்சிடர் பண்ணிட்டு வாங்க. அடுத்த சீதாராமன் சார் என்ன கேட்டிருக்காருன்னா, உங்களோட வீடியோ ரெகுலராக பார்க்குறோம், கோல்டு ப்ரைஸ் எல்லாம் எப்பவுமே இருக்கிறது தான், அது ரெகுலராக சொல்லாதீங்க. ஏன்னா நான் மார்க்கெட் வீடியோ வாரத்தில் 3 வீடியோ போடுவேன். அது 3த்துலையுமே கோல்டு பற்றி போடுறேன். அது ஏன்னா பல்ஸ் பார்க்கறதுக்காக தான் போடுறேன். எனிவே நான் அதையும் கன்சிடர் பண்ணுறேன், அது வேண்டாம்னா. ஸோ பெட்டராக நீங்கள் அனாலிசிஸ் வீடியோ அதிகமாக போடுங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. புரியுது, நானும் ஒன்று ட்ரை பண்ணுறேன். ஏன்னா மார்க்கெட்டில் சுச்சுவேஷன் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க விரும்புறேன். நான் பார்த்துட்டேன். இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன், உங்களுக்கும் அதுல ஏதாவது பலன் கிடைக்குமோ அப்படிங்கிறதுனால தான். ஏன்னா எப்பவுமே அனாலிசிஸ் வீடியோவே போட்டுட்டே இருந்தோம்னா அந்த ஸ்டாக் வந்து ஒரு சிலர்கிட்ட இருக்கும் இருக்காது. பட் இப்போ நீங்க சொன்னதை வச்சு பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் அனாலிசிஸ் வீடியோ எதிர்பார்க்குறீங்கன்னா நான் பெட்டராகவே பண்றேன். அடுத்தது ராஜ்குமார் என்ன கேட்டிருக்காருன்னா, சார் ஆஸ் பர் திஸ் ஃபார்முலா கம்யூனிட்டியில நீங்க வந்து அப்டேட் பண்ணிருக்கீங்களா? அதாவது X/2னா ஈக்குவல் வேல்யூ அண்ட் X/3னா அண்டர் வேல்யூன்னு கொடுத்துருக்கீங்களான்னு கேட்குறாங்க. ஆக்சுவலா அது இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஃபார்முலா அல்காரிதம் யூஸ் பண்ணிருக்கோம் கம்யூனிட்டிக்கு. இந்த ஃபார்முலா அதுக்கு அப்ளை பண்ணல. பட் நீங்க வந்து இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இன்ஸ்டிடியூஷன் உள்ள வர்றாங்களா வரலையா. இப்போ X/2க்கு கிட்ட இருந்தா இன்ஸ்டிடியூஷன் வரமாட்டான்னு தெரிஞ்சுக்க. X/3க்கு கிட்ட இருக்குதுன்னா இன்ஸ்டிடியூஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது இந்த டிஃபரன்ஸை தான் நான் சொல்ல வந்தேன். பட் நம்ம கம்யூனிட்டியில ஸ்டார் ரேட்டிங் கொடுக்கறதா வந்து ஃபண்டமெண்டல் பேஸ் பண்ணி கொடுப்போம். அடுத்தது இந்த அண்டர் வேல்யூ ஸ்டாக்கு இல்லைன்னா ஈக்குவல் வேல்யூ ஸ்டாக் எல்லாம் வேற அல்காரிதம் யூஸ் பண்ணுவோம். அது இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். பட் இது கொஞ்சம் ஈஸியான மெத்தடா இருக்கும்ன்றதுக்காக X/2 உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக சொன்னேன். நம்ம X/2 போட்டு உங்களுக்கு சொல்லி கொடுத்து சிலர் புரிஞ்சது புரியலன்னு சொன்னதெல்லாம் போய் நம்ம விஜய் என்ன பண்ணிருக்காருன்னு பார்த்தா அவர்கிட்ட மொத்த ஸ்டாக்கு என்ன பண்ணி X கண்டுபிடிச்சு வச்சிட்டாரு. X/2ங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும், X கண்டுபிடிச்சு எடுத்திருக்காரு. அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அவர் பண்ணது கரெக்டான. அதாவது முத்தூட் ஃபைனான்ஸ் 4850 ரூபாய் X. அப்ப X/2னா என்ன? அந்த பிரைஸ் வந்தா நம்ம என்ன பண்ணணும்? பெட்டரா கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறது. அதாவது அது அந்த பிரைஸை கீழே போகும்போதெல்லாம் பெட்டரா கன்சிடர் பண்ணணும். X/3க்கு கிட்ட வரும்போது இன்ஸ்டிடியூஷன் வருவாங்க அப்படிங்கிறத இதை வச்சு நமக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ அவரும் பாவம் HDFC பேங்க் எல்லாத்துக்கும் போட்டிருக்காரு. பட் எங்கே தப்பு நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா HDFC பேங்க். ஓகேங்களா? HDFC பேங்க் கால்குலேஷன்ல எனக்கு டவுட் இருக்கு. ரொம்ப ரொம்ப பெரிய மிஸ்டேக் நான் சொல்லலை, சின்ன டவுட் இருக்கு. அதை நான் கிளாரிஃபை பண்றேன். அதுக்கு அடுத்தது ஆப்பிள், அது மாதிரி கனரா பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா. நான் கூட பேங்க் ஆஃப் பரோடா இப்பவே 320 ரூபா புக் வேல்யூ இருக்கு, அது வந்து 370 ரூபா போட்டிருக்காரு, தப்பா போட்டாருன்னு பார்த்தேன். அப்புறம் நான் போய் உள்ள போட்டு பார்க்கும்போது அவர் போட்டுருக்கு கரெக்டா தான் போட்டிருக்காரு. X வந்து 370, X/2 வரும்போது 185 ரூபா. 185 ரூபாங்கிறது தான் வந்து அதோடைய பொசிஷன் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு. ஆனால் மினிமம் வச்சு சொல்றேன், மினிமம் வச்சு பார்க்கும்போது ஓகே ரைட். சோழமண்டலம் ஃபினான்ஸ் அண்ட் ஹோல்டிங், அப்புறமா கனரா பேங்க் எல்லாத்துக்குமே போட்டாரு. BELக்கு கூட போட்டிருக்காரு 580 ரூபா. X/2ங்கிறது தான் வந்து ரைட் டைம் டு பை அப்படின்னு நல்லா இருக்கு. அசோக் லைலண்ட் தான் நான் கொஞ்சம் சர்ப்ரைஸ் ஆனேன். 360 ரூபாய் வந்து Xன்னு கண்டுபிடிச்சு அது X/2னா 180க்கு கீழே இருந்து எஸ் இட் இஸ் ரைட் டைம் டு கன்சிடர் அப்படிங்கிறது. நன்றி. அடுத்தது இந்த பாவல் சிந்தன் நம்மளோட வியூவர் என்ன கேட்டிருக்காருன்னா, இந்த X/2 ஃபார்முலாவை நீங்க வந்து கியூபிடுக்கு அப்ளை பண்ணுவீங்களா? கியூபிடுக்கு அப்ளை பண்ணா இதுக்கு கன்சிடர் பண்ற ஸ்டேஜ் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமான்னு. நான் சொன்னேன்ல, ஒரு சில ஸ்டாக் எல்லாம் இதுக்குள்ள வராது. ஒரு ரெகுலர் கன்சிஸ்டன்ட் growth அந்த அமைதியான நிலைமையில இருக்கக்கூடிய ஸ்டாக்கை வச்சுதான் இதை கண்டுபிடிக்க முடியும். இதுல என்ன நடக்குதுன்னா, பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன் உள்ளே வரல. நல்லா கவனிங்க, இன்ஸ்டிடியூஷன் வருவாங்களாங்கிறதும் டவுட்டா தான் இருக்குது. ஏன்னா இது பூரா கன்சிடர் பண்றது யாருன்னா ப்ரமோட்டர் ஆதித்யா அல்வசியா வந்து இதெல்லாம் கன்சிடர் பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு ஒரு டவுட் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஆதித்யா அல்வசியா மட்டும் கன்சிடர் பண்ணல, ஆதித்யா அல்வசியா பேரலா இன்னொருத்தரும் கன்சிடர் பண்றாரு. அவர் யாருன்னு தெரியல. அவர் வந்து நார்மல் பர்சனா இருப்பாரு. ஏன்னா இவங்க 2 பேரும் போட்டி போட்டுக்கிட்டு வாங்குற மாதிரி இமேஜ் தெரியுது. ஏன்னா அல்வசியா வாங்காத காலங்கள்ல கூட ஸ்டாக் பிரைஸ் ஏறி இருக்கு. நான் ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அல்வசியா மட்டும் இல்ல, இதுல 2 பேர் இருக்காங்க. போட்டி போட்டு வாங்குறதுனால தான் இந்த ஷேர் பிரைஸ் ஏறிட்டே இருக்கு. ஏன்னா
நாளைக்கு வந்து ஓட்டிங் மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த கம்பெனிக்குள்ள நடக்கும்போது அல்வர்சியா கிட்ட மெஜாரிட்டி ஸ்டாக்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற நெசசிட்டி இருக்கிறதுனால வாங்குறாங்க. அதுல போய் நீங்க இந்த X/2 போட்டீங்கன்னா கண்டிப்பா ஒர்க் ஆகாது. ஒரு சிலர் ப்ராஃபிட்ல இருப்பீங்க, என்ஜாய் பண்ணிக்கங்க. அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயாரா இருக்கக்கூடிய அந்த அமௌண்ட்டுக்கு வரைக்கும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நத்திங் டு பாதர். ஈவன் இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா 5% அப்ல தான் இருக்குது Cupid பார்த்தேன். அடுத்தது நம்மளுடைய அருள் முருகன், ஷால் வி கன்சிடர் பி ஃபார் பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ் செக்டர்? பி வந்துட்டு பேங்கிங்க்கு கன்சிடர் பண்ணலாமா, ஃபைனான்ஸ் செக்டர் கன்சிடர் பண்ணலாமா கேட்கறாங்க. ஆக்சுவலா பேங்கிங்க்கு கூட கன்சிடர் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஃபைனான்ஸ் செக்டருக்கு வேண்டாம். ஏன்னா ஃபைனான்ஸ் செக்டரை பொறுத்த வரைக்கும் தே ஆர் லெண்டிங் மணி பேஸ்ட் ஆன் த புக் வேல்யூ. தே லெண்ட் மணி. அதுல வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகும். அந்த இன்ட்ரெஸ்ட் மூலமா செலவு போக நமக்கான ப்ராஃபிட்டை கொடுப்பாங்க. பிளஸ் வெளியே இருந்து டெபாசிட்ஸ் வாங்குவாங்க. அப்படி டெபாசிட்ஸ் வாங்குறது தப்பு இல்லை. யாரதோ பணம் அவங்க 7% இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்கி அதை என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க 10% இன்ட்ரெஸ்ட்டுக்கு விட்டு 3% உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறதுனால எண்ட் ஆஃப் த டே பி வந்து பேங்கிங் செக்டருக்கு கால்குலேட் பண்ணுறது கூட தப்பு கிடையாது. ஆனால் ஃபைனான்ஸ் செக்டருக்கு மோஸ்ட்லி நீங்க பி பார்க்காதீங்க, பிரைஸ் டு புக் பாருங்க. அதுதான் வந்து ஃபார் பெட்டரா இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் நான் அடுத்த கொஸ்டின்ல நான் சொல்றேன் பாருங்க. கார்த்திக் வந்து என்ன கேட்டிருக்கிறாருன்னா, நான் HDFC கால்குலேட் பண்ணிருக்கு 1600. இது முன்னாடி விஜய் என்ன கால்குலேட் பண்ணியிருந்தாருன்னா 1800 வரைக்கும் HDFC கால்குலேட் பண்ணியிருந்தாரு. அதாவது எக்ஸ சொல்றேன், எக்ஸ. இவர் வந்து X/2 1600 கரெக்டானு கேட்கிறாரு. ஆக்சுவலா கிடையாது. இதுல ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது. இப்ப அந்த கம்பெனியுடைய இயர் ஆன் இயர் growth அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா இதுல என்ன காட்டோம்னா 10 வருஷத்துக்கு 19% சேல்ஸ் growth, 5 வருஷத்துக்கு 22% காட்டும், நெட் ப்ராஃபிட் 19-20% மேல காட்டும். இது எப்படின்னா கம்மியான, அதாவது HDFC பேங்க்கும் HDFCயும் மெர்ஜ் ஆகிறதுக்கு முன்னாடி HDFC மட்டும் இருந்தது, அதோடைய ப்ராஃபிட்ல இருந்து இப்ப ரெண்டு கம்பெனி சேர்ந்து வரக்கூடிய ப்ராஃபிட்டை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு 20% மார்ஜின் இருக்கிற மாதிரி தெரியுது. பட் அது தப்பு, அப்படி கணக்கெடுக்க கூடாது. சரிங்களா? இந்த கம்பெனியுடைய இயர் ஆன் இயர் growth இதுக்கு முன்னாடி HDFC பேங்க் லிமிடெட் மெர்ஜ் ஆகிறதுக்கு முன்னாடி அப்ராக்சிமேட்டா 17% இயர் ஆன் இயர் growth இருந்தது. 16 to 17% இருந்தது. அதுக்கப்புறம் இப்ப அந்த கம்பெனி உள்ள வந்ததுனால எக்ஸ்பென்ஸ் எல்லாம் அதிகமாகி இப்ப அவங்களுடைய அப்ராக்சிமேட் இயர் ஆன் இயர் growth வந்து இந்த TTMல இருக்கு பாருங்க 12, அதுதான் அவங்களுடைய இயர் ஆன் இயர் growth. இப்போ எதிர்காலத்துல கொஞ்சம் 14 வரைக்கும் கூட போவாங்க. பட் நம்ம இப்ப 12 எடுக்க வேணாம், 14 எடுக்க வேண்டாம். நாம வந்து 13 எடுத்துப்போம். இந்த கம்பெனியோட earning per share வந்து 51 ரூபாய் இருக்கு, புக் வேல்யூ 380 ரூபாய் இருக்கு. இந்த ரெண்டையுமே நான் வந்து 13% இயர் ஆன் இயர் growth நெக்ஸ்ட் 5 இயர்க்கு. நான் சொல்றதை விட அதிகமா வளர்ந்தா சந்தோஷம், பட் எப்பவுமே கொஞ்சம் கன்சர்வேட்டிவா போறது நல்லதுங்கிறதுக்காக நான் என்ன 13% எடுத்திருக்கேன். 12 வரும், அப்புறம் 13 வரும், 13, 14 இப்படி வரும். ஓகே, 13ங்கிறது ஆவரேஜ் வச்சு போட்டிருக்கேன். அப்போ உங்களுக்கு 2031ல இந்த கம்பெனியோட ஸ்டாக் ஒருவேளை earning per share 95 ரூபாய் போகலாம், இல்லைன்னா புக் வேல்யூ 700 ரூபாய் போகலாம். இந்த ரெண்டு ஆப்ஷன் கிடைக்குது. இந்த ரெண்டு ஆப்ஷனையும் நம்ம என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பி வச்சு கால்குலேட் பண்ணலாமான்னு கேட்டீங்க. அந்த கால்குலேஷன் போட்டு பார்க்குறேன். ஓகே, இந்த கம்பெனியோட மினிமம் பி நம்ம ஸ்கிரீனர்ல போய் பார்த்தோம்னா அப்ராக்சிமேட்டா 14 இப்ப இருக்கிறதெல்லாம் காட்டுது. பட் அவ்வளவு கம்மியா எடுக்காதீங்க, ரொம்ப அது தப்பாயிடும். ஆவரேஜா நான் வந்து 15 எடுத்துக்கிறேன் மினிமம் பி 15, earning per share 95. இதை மல்டிப்ளை பண்ண 1425. 1425 எக்ஸ் கன்சிடரபிள் ஸ்டேஜ். X/2 வரும்போது 712 ரூபாய் வருது. இந்த 712 ரூபாய்ங்கிறது இப்போ இந்த நேரத்தில் இன்ஸ்டிடியூஷன் உள்ள வருவாங்கன்னா வரமாட்டான். மேபி 1 or 2 ப்ரொஃபஷனல்ஸ் வருவாங்க, பட் இன்ஸ்டிடியூஷன் உள்ள அதிகமா வரமாட்டாங்க. ஒருவேளை அவங்களுக்கு இப்படி ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கல, இந்த கம்பெனியுடைய மினிமம் பி இப்ப இருக்கிறது 15 கிடையாது, இது நாளைக்கு சரியாயிடும் அப்படின்னு 16 கூட போட்டு பார்க்கலாம், 17 கூட போட்டு. நான் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்றேன். அப்ப நீங்க அது மாதிரி எது போட்டு பாருங்க. அப்ப 15 போட்டு பார்க்கும்போது அது பியோட இந்த earning per share டேலி ஆகுதுன்னா எஸ் அரௌண்ட் 712க்கு கீழே இருந்துச்சுன்னா வெரி குட் பிரைஸ் டு கன்சிடர்ங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஒருவேளை நம்ம பிரைஸ் டு புக் வச்சு கால்குலேட் பண்ணா கரெக்டா இருக்குமான்னு பார்க்கலாம். இப்போ எதிர்காலத்துல இந்த கம்பெனியுடைய பிரைஸ் டு புக் அரௌண்ட் 700 வரும்னு நம்ம கெஸ் பண்றோம். இது வந்து ஜஸ்ட் கெஸ் தான். அப்ப இந்த பிரைஸ் டு புக் இவங்களுடைய ஆவரேஜ் பிரைஸ் டு புக் அப்ராக்சிமேட்டா 2.5ல இருந்து அந்த ரேஞ்ச் இருக்கணும். 2.5ல இருந்து 3 கூட இருக்கலாம். ஆனா ஐசிஐசில பாத்தீங்கன்னா 3.1 அந்த ரேஞ்ச் இருக்கும். இது நாளைக்கு பின்ன எங்க போய் டச் ஆகும்னா ஐசிஐசிக்கு ஈக்குவலா போய் டச் ஆகும். அது மேபி ஒரு 10 வருஷம் கூட ஆகலாம், 7 வருஷம் கூட ஆகலாம். பட் நெக்ஸ்ட் 5 இயர்க்கு பெருசா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காதுன்றதுனால நான் ஒரு ஆவரேஜா என்ன பண்றேன், இப்ப இருக்கிறது வந்து 1.9, நான் வந்து 2.2 எடுத்துக்கிறேன். ஏன்னா 1.29ங்கிறது வந்து ரொம்ப ஒரு மாதிரி இப்ப வேணாங்கிற மாதிரி அதெல்லாம் நம்ம இது கிடையாது, ஜென்யூன் இது கிடையாது. பட் இருந்தாலும் நான் 2.2 எடுத்துக்கிறேன், என் மனசாட்சிக்கு வருது இல்லாம. நீங்க என்ன பண்ணுங்க, 1.29 எடுத்தாலும் சரி, இல்ல 2.1 எடுத்தாலும் சரி, எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பிரைஸ் டு புக்கோட மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 1540 எனக்கு வருது 2.2 மல்டிப்ளை. அப்போ அது டிவைடட் பை 2 போட்டா 770. ஸோ இந்த இடத்துல நீங்க கவனிச்சிருப்பீங்க 730 ரூபா வரும்போது பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் வந்து HDFC ஸ்டாக் ஹெவியா கன்சிடர் பண்ணாங்க. அப்ப ஹெவியா அவங்க கன்சிடர் பண்ணதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கால்குலேஷன் இதுதான் நீங்க பார்க்கணும். ஓகே, இது ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கா? HDFC 1600 அப்படிங்கிறதெல்லாம் வந்து கணக்கு கிடையாது. பிரசாந்த் சங்கர் வந்து என்ன கேட்டிருக்காருன்னா, ஹவு டு கால்குலேட் ஃபார் நெகட்டிவ் ப்ராஃபிட் growth. அதாவது லாஸ் மேக்கிங் கம்பெனிக்கெல்லாம் எப்படி நம்ம கணக்கு போடுறது? உண்மையிலேயே சொல்றேன், லாஸ் மேக்கிங் கம்பெனி பக்கம்லாம் ரீட்டைலர்ஸ் போகாதீங்க. அதெல்லாம் வந்து பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் பார்த்துக்கிட்டோம். அவங்க கிட்ட வந்து அந்த கம்பெனியோட ட்ராக்கர் இருக்கும், அந்த கம்பெனியோட பிசினஸ் ட்ராக்கர் இருக்கும்,
ஐடியா இருக்கும், அவங்களுக்கு என்னென்ன ஆர்டர்ஸ், இதெல்லாம் பேஸ் பண்ணி அந்த கம்பெனி சொத்து மதிப்பு, ஒரிஜினல் சொத்து மதிப்பு என்ன. ஏன்னா அக்கௌண்ட்ஸ்ல வந்து கம்மியாக காட்டியிருப்பாங்க. இப்போ நம்ம எங்க வீட்டோட மதிப்பு இன்னைக்கு கைட்லைன் வேல்யூ படி நான் கட்டுறேன்னு வச்சு, ஆனால் உண்மையிலே கைட்லைன் வேல்யூ படியா இப்போ நம்ம இது பண்ண போறோம். நாளைக்கு விற்கும் போது என்ன ஆகும், ஒரிஜினல் வேல்யூ போகும், மார்க்கெட் வேல்யூ, அந்த மாதிரியான எக்ஸாக்ட் வேல்யூ தெரிஞ்சு அவங்க பண்ணட்டும். நம்மள மாதிரி ரீட்டைலர்ஸ் இந்த பக்கம் நெகட்டிவ் growth இருக்கக்கூடிய கம்பெனி பக்கம் போகாதீர்கள். ஏன்னா பாசிட்டிவ் growthலயே நான் வந்து 10% சிங்கிள் டிஜிட்ல இருந்தா போகாதீங்கன்ற, அப்ப நம்ம நெகட்டிவ் growth பத்தி ஸோ இந்த கால்குலேஷன் அதுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னா இது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகாது. அடுத்து நம்மளோட கம்யூனிட்டி மெம்பர் மென்ஷன் பண்ணிருக்காரு. ஐ எம் கம்யூனிட்டி மெம்பர், ஐ ஹேவ் நோ டைம் டு கால்குலேட். ப்ராபபிளா அவங்க ப்ரொஃபஷனல்ஸ் இருப்பாங்க, அவங்க டைம் இல்ல, நான் வந்து கம்யூனிட்டி ஸ்டாக்ஸ்ன்னு இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் மட்டும் கன்சிடர் பண்ணிட்டு சேஃபா போட்டுமா, உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு கேட்டிருக்கீங்க. எக்ஸாக்டா அதுதான் கம்யூனிட்டி ஐடியா. என்னன்னா கத்துக்கவும் செய்யணும் டைம் இருக்கும்போது, பட் கத்துக்கிற பொழுது நம்ம தவறு செஞ்சிடவும் கூடாதுங்கிறப்ப அந்த கைட் லைன் ப்ராசஸ் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். கம்யூனிட்டியில உங்களுக்கு 3.5 ஸ்டார் ரேட்டிங்க்கு மேல இருக்கக்கூடிய வேல்யூ அண்ட் அண்டர் வேல்யூ அதுல மென்ஷன் இருக்கு. ப்ளூ அண்ட் கிரீன்ல இருக்கக்கூடிய நிறுவனங்களை நீங்க தாராளமா கன்சிடர் பண்ணிட்டு போய், எனக்கு வந்து டைம் இல்லை, இவ்வளோத்தையும் நான் கத்துக்கிட்டு தான் இதுல இன்வெஸ்ட் பண்ணணும், நாட் நெசசரி. பட் கத்துக்கிறோன்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு நான் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி தரணும்னு ஆசைப்படுறேன், அவ்வளவுதான். ஓகேவா? பட் எதுவுமே தெரியாது அப்படின்னா கூட கம்யூனிட்டியில 3.5 ஸ்டார் ரேட்டிங் மேல இருக்கக்கூடிய கம்பெனியை நீங்க கன்சிடர் பண்றது ஃபார் பெட்டரா இருக்கும். ஸோ ஓரளவுக்கு இன்னைக்கு தேவையான முக்கியமா அந்த X/2 பத்தி பேசின கமெண்ட்டுகளுக்கெல்லாம் நான் வந்து ரிப்ளை கொடுத்துட்டேன். இன்னும் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா நான் நோட் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். ஏன்னா எனக்கு வந்து என்னன்னா இந்த வீடியோ லென்த்தா போதேங்கிறதுனால கமெண்ட் கூட இந்த கொஸ்டின்ஸோட நிக்கிறேன். இல்லைன்னா இன்னுமே நான் நிறைய வந்து கேள்விகள்லாம் எடுத்து வச்சிருக்கேன். முடிஞ்சா அடுத்த ஒரு வீடியோல கூட நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே, கம்யூனிட்டியில் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 1000 மெம்பர்ஷிப் கிராஸ் பண்ணனா ப்ரைஸ் ஏற்ற போறோன்னு. ப்ராபபிளா இந்த வாரம் இப்போ ஆல்மோஸ்ட் சேலரி டைம்லாம் முடிஞ்சிருச்சு. ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க சேலரி வந்துடும், வந்த உடனே நாங்கள் ஜாயின் பண்ணுறோம், அது வரைக்கும் ஏற்றாதீங்க. அதுக்காக நான் ஏற்றலை. பட் இப்போ அதுக்கான டைம்லாம் முடிஞ்சிருச்சு. ஏன்னா தேதி 11 ஆயிடுச்சு. இன்னமும் நம்ம ஏற்றாமல் இருக்க முடியாது. ஏன்னா நிறைய ஒர்க் இருக்குது, நிறைய செலவுகள் இருக்குது. அதுக்கு பின்னாடி அல்காரிதமுக்கு கண்டினியூஸாக நம்ம செலவு பண்ணிகிட்டே இருக்கோம். இன்னும் வாட்ஸ்அப் எனேபிள் பண்ணணும், இந்த மாதிரி நீங்கள் கேட்டிருக்க நிறைய விஷயங்கள் அதை என்கர் பண்ணணும். அதனால ப்ராபபிளாக 6,999க்கு நம்ம மூவ் ஆகும்னு நினைக்கிறேன் 10 இயர் பிளான்ல. அப்போ நீங்கள் 1 இயருக்கு பார்க்கும்போது அது வெறும் 699 தான். ஒரு மாசத்துக்கு பார்த்தோம்னா ஒரு 60 ரூபாய்க்கு கீழே தான் இருக்கும் உங்களுக்கு கம்யூனிட்டி மெம்பர்ஷிப் ஃபீஸுங்கிறது. ஒரு மாசத்துக்கு 60 ரூபாய் தான். 120 மாசத்துக்கு பார்க்கும்போது தான் அது 6,999 இருக்கு இல்லையா? ஸோ as much as possible ஜாயின் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்க. ஸோ நான் எப்பவுமே சொல்றது தான், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு காசு பணம் கொடுத்து உதவி செய்யறதோட என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியாஸ் கொடுங்க, அவங்க வாழ்க்கையில சூப்பராக வருவாங்கன்னு. எனிவே அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.